கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கு ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டேயில் என்ன பண்ணலாம்? ஸோ கொஞ்சம் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா கரண்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் உங்களோட அந்த ஸ்டாக்கோட நேம் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ வேணாலும் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கரண்ட் வீடியோவில் பண்ணினீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அதை பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போதைக்கு கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டுமே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கீழே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு இப்போதைக்கு நம்ம வந்து எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது ஒரே ஒரு பேரிஷ் கேண்டிலை வச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு ஒரு நல்ல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நேற்று ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ அப்சைடில் போன அதாவது கேப் அப்னு நினைக்கிறேன். ஸோ கேப் அப் முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் கீழேயே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சேனலில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த சேனலில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிட்டுருக்கு. ஆனாலும் நேற்று வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா நிஃப்டி சேம் நிஃப்டி மாதிரி தான். ஸோ நிஃப்டி எப்படி ஒரு புல்லிஷில் இருந்துட்டு பேரிஷ் ஆகிருக்கும், ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் கிடச்சிருக்கும். இந்த கேப் அப்பை வந்து தக்க வைக்க முடியாமல் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டிலையும் சேம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கு. இன்னும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகம். ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ ஆனாலும் ஸோ இப்போ என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு மைனர் ட்ரெண்டை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு கேப் அப்பில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப தடுமாறாதுன்னு நினைக்கிறேன். அகைன் மறுபடியும் ஒரு சைட்வேஸ் மாதிரி மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட என்ன பண்ணலாம், ஸோ உடைக்கலாம். ஸோ அப்படி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, ட்ரெண்டு வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டு தான். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சாரதா மோட்டார்னு எடுத்து உங்களுக்கு 9% என்ன இருக்குது, உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக். ஸோ நம்ம கொடுத்த ஒரு 2 டேஸில் ஒரு 11% வந்து மேலே போயிருந்துச்சு. மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரீடெஸ்ட் கொடுக்கும்போதும் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இந்த சேனலில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஸோ சப்போர்ட் எடுக்கும்போதும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நேற்று உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 9% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரிஸ்க்கு வேண்டாம். ஸோ ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தது, இதோட ஆல் டைம் ஹை 1461. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்தியா சிமெண்ட். ஸோ இந்தியா சிமெண்ட் ஒரு 8% வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ இந்த அதாவது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட இது ப்ரீவியஸ் ஹை பாருங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இப்போ தான் இந்த சேனலுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்று
ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு 2% ஆர் 3% தான் நமக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர் ஆகாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நியர்பைலேயே என்ன இருக்குது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம வாங்கி ஒரு வேளை பாருங்களேன் 370னா 380 தான் உங்களுக்கு இதோட டார்கெட். ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணட்டும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். இப்போ என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம சொன்ன மாதிரியே நியர்பைலேயே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் ஸ்டார் சிமெண்ட்டு நம்ம கொடுத்தது இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 7% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு ஆக்ட் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 245 இதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் எட்டர்னல். ஸோ எட்டர்னல் லிமிடெட். ஸோ இது ஆல் டைம் ஹைக்கு, அதாவது ஆல் டைம் நியரில் உங்களுக்கு என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு 15% வந்து உங்களுக்கு இன்ட்ராடேயில் ட்ரேட் ஆனிச்சு. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு 10% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போது இங்கே நம்ம எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை அதோட ஆல் டைம் ஹையை எப்போ பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வருதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் புவராக தான் இருந்துச்சு. ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க. ஓகே இருக்கட்டும். ஸோ நம்ம இதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து அது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்துருந்தது. ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிடேட் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 369 உங்களுக்கு எட்டர்னலோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்விக்கி. இந்த ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 5% ஒன்றா இருக்குது. உங்களுக்கு ஒரு 5% வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போயிருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டும் என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்துட்டு அதாவது இங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நான் வரேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கேருந்து ட்ரேட் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு இந்த இடம். அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகுது, மேலே போயிட்டுருக்கு. ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு அதாவது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 471 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் இதோட ஆல் டைம் ஹை 612 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோவில் நம்ம இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரீவியஸ் லோ, இந்த லோவுக்கு கீழே இந்த 371 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஹேவல்ஸ். இந்த ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில், அதாவது இந்த சப்போர்ட்னு பார்க்கும்போது இது வந்து 4th டைம், அதாவது 4th டைம் என்ன இருக்குன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இந்த சேனலில் இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இது 4th. ஸோ இந்த டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு நிமிஷம் பார்க்குறேன், இதோட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதோட ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்க ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும், டவுன் சைடில் வரும். ஸோ அப்போ இன்னும் ஒரு மறுபடியும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி இது நடந்திருக்கும் பாருங்களேன் இங்கே. ஸோ இந்த இடத்துல அது நடந்திருக்கு. ஸோ இங்கே இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் அகைன் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு இது வந்து என்ன இருக்குது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கா. அகைன் மறுபடியும் என்னாச்சு, மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஜோன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் எங்கேயும் ஆக்ட் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த பிரேக் பண்ணட்டும். இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து நம்ம இங்கே வைக்கலாம். ஸோ இந்த 1500 எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1664 ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இந்த ஹேவல்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். தேர்டு வந்து அதோட ஆல் டைம் ஹை. நம்ம இப்போது இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்றத நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பேடிஎம். ஸோ இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்டு வந்து நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்ம முழுசாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால முழுசாக பார்க்கணுன்றதுனால நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நியர்பையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த சேனலை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் ஆகலை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஹையை வந்து பிரேக் பண்ண போகுது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட்னு பார்க்கும்போது 1942 அதோட ஆல் டைம் ஹை. அங்கே வரைக்குமே நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சர்ஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் மேக்கிங் ஸ்டாக்கு தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்மை கூட தவிர்த்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் இப்போ கரண்ட்டாக இந்த கேண்டில்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம சொன்ன அதே விஷயந்தான். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஏஞ்சல் ஒன். இந்த ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டில் இது வந்து தேர்டு டைம், 1 2 3 4 அதாவது இது வந்து ஃபோர்த் டைம். ஸோ இந்த ஃபோர்த் டைம் என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ஃபோர்த் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து நம்ம எங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே இந்த 2609 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் மைனர் ட்ரெண்டில் மட்டும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகல. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ரீவியஸ் லோ, இந்த லோவுலையும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் பாருங்களேன், இந்த பேரிஷ் கேண்டில் பாருங்கள். இந்த பேரிஷ் கேண்டிலோட விக்கு வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் அன்றைக்கி வந்திருக்கு. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆனதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ புல் பேக் ஆகுது. இப்போ நம்ம வந்து என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம்னா எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே வச்சோம்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இங்கே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது மைனர் ட்ரெண்ட், அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் வந்து பாஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்,
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது 4th டைம் வந்து இந்த சேனலை ஹிட் பண்ண போகுது. அதாவது டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு நீங்கள் வந்து 2 வகையில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் இது என்ன இருக்குது அப்படின்னா பவுன்ஸ் பேக் டெக்னிக்கலாக நமக்கு வந்து மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். ஸோ இந்த எட்டனர்லாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ பேட் ரிசல்ட்ஸ் கொடுத்த எல்லா ஸ்டாக்குமே கீழே விழுகிறதில்ல. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் சும்மா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது 4th டைம் ஹிட் ஆகும். ஸோ 4th டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம உடைச்சதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் வந்து விபிஎல். ஸோ இந்த விபிஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனாலும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 3 நாள் முன்னாடி இதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ என்ட்ரி அதாவது பிரேக் அவுட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று கீழே வரலாம். ஸோ இந்த சேனலில் அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் போகலாம். ஸோ எப்படின்னா இங்கே வரைக்கும் அதாவது இங்கேருந்து இப்படி வரலாம். ஸோ இங்கேருந்து நேராக இப்படி வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். ஒன்று இல்லைன்னா அந்த சைட்வேஸ் போயிட்டு இப்படியே மேலே கூட போகலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும், பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இதுக்கு மேலே வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை மிட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த 562 இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஒரு நேற்று தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருந்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும், பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த லாஸ்ட் 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே இந்த கேண்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஒரு செல்லிங் ப்ரெஷர். இந்த செல்லிங் ப்ரெஷரால் கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும், பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட டார்கெட்டை நேற்று நான் அப்டேட் பண்ணலை. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்டி ஃபினான்ஸ். இந்த எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது டார்கெட்டை வந்து அப்டேட் பண்ணலை, இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கே நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது நேற்று காலையில் வீடியோவில் பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பேரிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆனாலும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ ஓரளவுக்கு நல்ல கீழே வந்தால் இந்த ஸ்டாக்கை வந்து மேலே பையர்ஸ் வந்து மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் முன்னேறும். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து மல்டி இயர் பிரேக் அவுட். அதாவது ஒருவேளை நேற்று பார்க்காதவங்க இன்றைக்கி பார்த்தாங்கன்னா ஸோ அவங்களுக்காக ஒரு சில செகண்ட் வந்து நான் அதை வந்து சொல்லிக்கிறேன், பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ ஹையை வந்து இப்போ என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 8 வருஷ ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1x ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குது. அதாவது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 300. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 2.9 தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இயர் ஆன் இயராக இருக்கட்டும் இல்லை குவார்டர் ஆன் குவார்டராக இருக்கட்டும், ரெவென்யூவாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பீட் பண்ணியிருக்கு.
ப்ராஃபிட்லேயும் சரி ரெவென்யூலேயும் சரி இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிடுங்க. ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் நாராயணா ஹிருதாலயா. இந்த நாராயணா ஹிருதாலயாவை பொறுத்த வரைக்கும் ரைசிங் வெஜ் சேனலில் என்ன இருக்குது உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை பாருங்களேன். ஸோ இந்த சேனலை என்ன இருக்குது, இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் 3% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோவுக்கு கீழே 1846 நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த டைம் இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்களே, ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்தோம். கொடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு டார்கெட் ஹிட் பண்ணிச்சு. ஸோ இந்த டைம் இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போணுச்சுன்னா இன்னும் இதோட டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து சீக்கிரமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஒரு சில ஸ்டாக்குகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக். ஸோ இந்த கேஆர்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நான் வீக்லியில் எடுத்திருக்கேன். இதில் 1 இயர் அதாவது 2021 ஹையை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 384 413 போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் ஒரு 6 or 8% மேலே போனதுனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ட்ரி இப்போதைக்கு கிடையாதுங்க. இந்த ஸ்டாக்கில் ஒருவேளை இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன ஆகலாம், ஸோ ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே இந்த ஸ்டாக்கில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ஒரு 8% மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம துரத்தி வாங்க வேண்டாம், இன்னும் நிறைய ஸ்டாக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன் இருக்குதுன்னு இந்த மைனர் ட்ரெண்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் நேற்று பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு கீழே ரீடெஸ்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை, இந்த கேஆர்பிஎலோட ஆல் டைம் ஹை, நீங்கள் ஆல் டைம் ஹையாக இல்லை நெக்ஸ்ட் டார்கெட்டான வீக்லியில் வச்சு பார்க்கணும். ஸோ ஓகே, 460 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக் இந்த ஷியாம் மெட்டாலிக். இந்த ஷியாம் மெட்டாலிக் பொறுத்த வரைக்கும் நமக்கும் இந்த ஸ்டாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கேட்டஸ்ட்டை சொல்லிடுவோம். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ப்ரைஸை மென்ஷன் பண்ணாங்க, நான் அதை இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஓகே, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆமாம், இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை, அதாவது ஹிட் பண்ணலை இன்னும். ஸோ ஹிட் பண்ணதுக்கப்புறமே இன்றைக்கி வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஷியாம் மெட்டாலிக்கில் ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது என்னாகும், அதாவது 944 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அப்படி வெளியில் வந்துட்டு அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனல் தான் ஆல் டைம் ஹை. இந்த 944க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம அகைன் மறுபடியும் என்டர் ஆகலாம். ஸோ நீங்கள் ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரியான நம்ம முன்னாடியே கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டாக்கு எல்லாம் பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதையும் ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட லாஸ்ட்டு ஸ்டாக் இது. ஸோ அவங்க என்எம்டிசின்னு போட்டிருக்காங்க. நான் என்எம்டிசின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா என்எம்டிசின்னு ஒரு ஸ்டாக்கு கிடையாது. ஸோ என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம என்டர் ஆக முடியாது. ஏன்னா அந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5% இருக்கும் மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 74க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ நான் அதை நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆக முடியாது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.